கிருஷ்ணகிரி மாவட்டம் மேலுமலையில் நிகழ்ந்த விபத்தில் உயிரிழந்த 10 பேரின் உடல்கள் உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டது. இதுகுறித்த விரிவான தகவல்களை நமது செய்தியாளர் பழனிவேலிடம் கேட்கலாம். பழனிவேல், உயிரிழந்த 10 பேரின் உடல்கள் உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கிற நிலையில மீதி பேரின் உடல்களை அடையாளம் காண்பதில் என்ன சிக்கல் ஏற்பட்டிருக்கு? திவ்யா, தமிழகத்தையே உழுக்கக்கூடிய அளவில் ஒரு சோக சம்பவம் நேற்று கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் நிகழ்ந்தது. கிருஷ்ணகிரியிலிருந்து ஓசூர் வழியாக மாலூர் செல்லக்கூடிய தனியார் பேருந்து கிருஷ்ணகிரி அடுத்த குருபுரப்பள்ளி என்னும் இடத்தில் மேல்மலை கணவாய் என்கிற இடத்தில் சென்று கொண்டிருந்த போது எதிர் திசையில் வேர்க்கடலை லோடு ஏற்றி வந்த லாரி பேருந்து மீது மோதி விபத்துக்குள்ளானது. இந்த விபத்தில் 17 பேர் உயிரிழந்துள்ளனர். கிட்டத்தட்ட 25க்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்துள்ளனர். உயிரிழந்தவர்களின் உடல்கள் அனைத்து உடல்களும் கிருஷ்ணகிரி அரசு தலைமை மருத்துவமனையில் கொண்டு வந்து வைக்கப்பட்டன. இதில் 10 பேர்கள் உடல் அடையாளம் காணப்பட்டுள்ளது. அவர்கள் உடல் உடனடியாக பிரேத பரிசோதனை செய்யப்பட்டு அவர் ஒருவரிடம் ஒப்படைக்கப்பட்டது. மீதி 7 பேரோட உடல் அடையாளம் காண்பதில் தொடர்ந்து சிக்கல் ஏற்பட்டது. அவர்கள் யார், எந்த பகுதியை சேர்ந்தவர்கள் என்பது விவரம் தெரியவில்லை. விபத்தில் பெருமளவில் அவர்கள் உடல்கள் சிதைந்திருந்ததால் இதில் அடையாளம் காணுவதில் சிக்கல் ஏற்பட்டது. இந்த செய்தி நாளிதழும் தொலைக்காட்சியில் வெளிவந்த நிலையில் தற்பொழுது உடல்களை ஒவ்வொன்றாக அடையாளம் காணும் பணியில் இன்று காலை முதல் காவல்துறையினர், மருத்துவத்துறையினர் ஆய்வு மேற்கொண்டு வராங்க. குறிப்பாக இந்த 7 பேர் உடல்களில் தற்பொழுது 2 பேர்கள் உடல் அடையாளம் காணப்பட்டிருக்கு. ஒன்று பழமநேரி, ஆந்திரா மாநிலம் பழமநேரி சேர்ந்த பிரமாவதி என்கிற ஒரு பெண்ணும், அதேபோல் தருமபுரி மாவட்டம் சிவாடியை சேர்ந்த மாது என்பவருடைய உடல் ஆகிய 2 உடல்கள் கண்டறியப்பட்டு தற்பொழுது பிரேத பரிசோதனையானது நடைபெற்று வருகிறது. மீதமுள்ள 5 பேரின் உடல்கள் அடையாளம் காண்பதில் தொடர்ந்து சிக்கல் ஏற்பட்டு வருது. போலீசார் இது தொடர்பாக விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். அது மட்டுமல்லாமல் அந்த லாரி ஓட்டுநர், எதிரே வந்த லாரி ஓட்டுநர் உடல் யார் என்று தெரியவில்லை. அவருடைய முகம் மிக அளவில் சிதைந்திருப்பதால் அவர் அடையாளம் காண்பதில் சிக்கல் ஏற்பட்டிருக்கு. இந்த விபத்துக்குள்ளான அந்த தனியார் பேருந்தின் ஓட்டுநர் அந்த விபத்தில் அதிர்ஷ்டவசமாக உயிர் பிழைத்து சேலம் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வராங்க. நேற்று இரவு தகவல் இருந்தவுடன் தமிழகத்தை சேர்ந்த மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர், போக்குவரத்து துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் மற்றும் கால்நடை பராமரிப்புத்துறை அமைச்சர் பாலகிருஷ்ண ரெட்டி ஆகியோர் கிருஷ்ணகிரி அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் நோயாளிகளை நேரில் சந்தித்து அவர்கள் ஆறுதல் தெரிவித்து தமிழக அரசு அறிவித்த நிவாரணத் தொகைகளை வழங்கியுள்ளனர். திவ்யா, மேலுமலையில லாரி, தனியார் பேருந்து மற்றும் கார் ஆகியவை அடுத்தடுத்து மோதி விபத்திற்கான காரணம் என்னவென்று தெரிய வந்துள்ளதா பழனிவேல்? மும்தாஜ், மேல்மலை கணவாய் என்கிற பகுதி ஒரு மலைப்பகுதி, ஒரு புறம் மேடு பகுதியாகவும் மறுபுறம் பள்ளமாக இருக்கக்கூடிய பகுதி. இந்த பேருந்தானது மேட்டு பகுதியை நோக்கி சென்று கொண்டிருந்தது. அப்போது எதிர் திசையில் வேர்க்கடலோடு ஏற்றுக்கொண்டு வந்த அந்த லாரி தான் சாலைகளின் தடுப்புகளை கடந்து ஒரு கார் மீது மோதி அதன் பின்பு இந்த பேருந்து மீது மோதி விபத்துக்குள்ளானது. இந்த விபத்தை பொறுத்தவரை முதல் கட்ட விசாரணையில் தற்பொழுது அதிவேகத்தில் வந்த லாரி தான் இந்த விபத்திற்கு காரணம் என சொல்லப்படுகிறது. குறிப்பாக அதிக பாரத்துடன் அந்த பள்ளமான பகுதியில் அதிக வேகத்தில் வந்ததால் கட்டுப்பாட்டை இழந்து லாரி சாலையின் தடுப்பை கடந்து பேருந்தின் மீது மோதி விபத்தை ஏற்படுத்தியதாக போலீசார் தெரிவிச்சிருக்காங்க. இதன் அடிப்படையில் தற்பொழுது வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இருப்பினும் லாரியின் உரிமையாளர் இதுவரை யார் என தெரியவில்லை. அவரை கண்டறிவதில் தொடர்ந்து சிக்கல் நீடிக்கிறது. இருந்தாலும் போலீசார் தற்பொழுது தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இதுவரை லாரியில் உரிமையாளர் யாரும் இங்கு வரவில்லை. மும்தாஜ், பழனிவேல், லாரி ஓட்டுநரின் அலட்சியத்தால தான் விபத்து ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்க நிலையில அந்த பகுதியை பொறுத்த வரைக்கும் தேசிய நெடுஞ்சாலை எப்படி இருந்தது? அதாவது ரோட்ல முறையா மீடியன் எல்லாம் அமைக்கப்பட்டிருந்ததா? அதை பத்தி சொல்லுங்க. திவ்யா, குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த சாலையானது இந்தியாவிலேயே மிக நீளமான சாலை என அழைக்கக்கூடிய காஷ்மீர் டு கன்னியாகுமரி கொண்ட NH7 எனக்கூடிய ஒரு தேசிய நெடுஞ்சாலை. இந்த சாலை பொறுத்தவரை கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் பொறுத்தவரை கிருஷ்ணகிரி மாவட்டத்தின் நிலப்பரப்பிற்கு ஏற்க சாலை ஒரு புறம் சாலை மேடு பள்ளமாகவே இருப்பது வழக்கமாக உள்ளது. இப்போ நம்ம இந்த விபத்து ஏற்படுத்திய பகுதி என்பது ஒரு வனப்பகுதிக்கு சேர்ந்த பகுதி. அந்த பகுதி மேல்மலை வனப்பகுதி என்கிற வனச்சரகத்துக்கு ராயக்கோட்டை வனச்சரகத்துக்கு உட்பட்ட அந்த வன பகுதியாகும். இந்த பகுதி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 200 மீட்டர் பள்ளம் கொண்ட ஒரு பகுதியாக இருக்கும். அது மட்டுமல்ல அதிக அளவில் வளைவுகள் கொண்ட பகுதி. இந்த பகுதியில் பொறுத்தவரை பெரும்பாலான லாரி ஓட்டுநர்கள் இந்த சாலையை கடக்கும் பொழுது அதிக லோடுகளை ஏற்றி வந்தாலும் அந்த பகுதியில் வாகனத்தை, அதாவது கீரில் இயக்காம நியூட்ரல் செய்து இயப்பது வழக்கம். நேற்று நடந்த சம்பவத்தில் கூட அந்த லாரி ஓட்டுநர் அலட்சியமாக அந்த லாரியை கீர் போட்டு இயக்காமல் நியூட்ரலில் இயக்கியதால் கட்டுப்பாட்டை இழந்து இந்த விபத்து ஏற்பட்டிருப்பதாக தெரிகிறது. அது மட்டும் இல்லாமல் சாலைகளின் தடுப்புகள் இருக்கிறது. தேசிய நெடுஞ்சாலை முழுவதுமே சாலைகள் நடுவே தடுப்புகள் இருக்கிறது. இருந்தாலும் இந்த விபத்தானது தடுப்புகளை கடந்து ஏற்பட்டிருக்கு. திவ்யா,
பழனிவேல், அரசு அறிவித்த நிவாரணங்கள் விபத்தில் உயிரிழந்தவர்களிடம் உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டதா? மும்தாஜ், விபத்து நடந்த உடனேயே தமிழக முதலமைச்சர் அவர்கள் விபத்தில் உயிரிழந்தவர்களுக்கு 1 லட்சம் ரூபாயும், படுகாயமடைந்தவர்களுக்கு 50,000 நிவாரணம் வழங்கப்படும் என அறிவித்தார். இதனைத் தொடர்ந்து நேற்று இரவே 11 மணி அளவில் தமிழக அமைச்சர்கள் கிருஷ்ணகிரி அரசு தலைமை மருத்துவமனைக்கு வருகிறது. இந்த நோயாளிகள் நேரில் சந்தித்து ஆறுதல். அதன் பின்பு படுகாயமடைந்து கிருஷ்ணகிரி அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரக்கூடிய 20க்கும் மேற்பட்டவர்களுக்கு அரசு அறிவித்த அந்த 50,000 முதல் கட்ட நிவாரண நிதியை